வணக்கம். ஆம், வாழ்க்கையில பயங்கிறது ரொம்ப அவசியம் தானங்க. யாருக்காச்சும் பயப்படணும். தட் மீன்ஸ் என்ன அப்டின்னா, யாருக்கு மீன்ஸ் தட் மீன்ஸ் நம்ம படிக்கும்போது டீச்சருக்கு பயந்திருப்போம். வளர வளர பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பயங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கங்களேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது ரெஸ்பான்சிபிளா இருப்போம்ல. அந்த மாரி ரெஸ்பான்சிபிள பத்தி தான் பேசலாம் அப்டின்ட்டு ஐடியா. என்ன அப்டின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள நம்ம ரெகுலேட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். ரெகுலேட் பண்ணா தான் நம்ம என்ன அப்டின்னா, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க முடியும். இத அ எல்லாருக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம தட் மீன்ஸ் என்ன அப்டின்னா, ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். நம்ம ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். அப்டிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டி எப்போதுமே இருக்கணும். பயம் என்ன அப்டின்னா, எப்போதுமே இருக்கணும்னு அவசியம்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. இதுல சில விஷயங்கள் பேசலாம் அப்டின்னா, 2018 அப்ப என்ன அப்டின்னா, எனக்கு வீசிங் வந்துடுச்சு. தட் மீன்ஸ் ஆஸ்துமான்னு சொல்லுவோம்ல. சிவியரா வந்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 டைம்லாம் சிவியரா அட்டாக் வந்துச்சு. அப்பலாம் அந்த ரெஸ்பிரேட்டரி டேக் மூச்சு குழாய் என்ன அப்டின்னா பல்ஜ் ஆக ஆரம்பிச்சுரும். பல்ஜ் இருந்துச்சுன்னா மூச்சு சுவாசிக்கவே முடியாது. அப்படி சுவாசிக்க முடியாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால பிரீத் பண்ணவே முடியாது. பிரீத் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போலாம் நான் நினச்சிருக்கேன், ஐய்யய்யோ! நம்மளுக்கு இதோட முடிஞ்சிருமோ! அப்படிங்கிற மாரிலாம் நான் தாட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலா அப்படியே க்ரோ ஆக இனிஷியலா நான் கோவிட் டைம்லலாம் இந்த மாரி ஆஸ்துமா இருக்கே, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம தட் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேக்சினேஷன் எடுக்கலாமா அப்படின்லாம் பயந்தேன். ஆனா நான் 3 ஷாட்ஸ் வேக்சின் எடுத்தேன். 3 டைம் வேக்சின் எடுத்தேன். நம்மளோட பயம் நம்மள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிச்சலா நம்ம எல்லா விஷயத்தையும் முதல்ல ட்ரை பண்ணணும். இருக்கிறது ஒரு லைஃப். இந்த பிரபஞ்சம் அனுமதித்த வரைக்கும் நம்ம வாழணும்னு ஆசைப்படுங்க. அந்த வாழ்ந்தா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இருக்கிறது ஒன் லைஃப். அப்படி 3 ஷாட்ஸ் எடுத்தேன்னா, அதுக்கப்புறம் போக போக இந்த மாரி சிவியரா அட்டாக் வர ஆரம்பிக்கிறப்போ, நம்ம எதுவுமே பண்ண முடியாதோ, நம்ம அப்படியே உட்காந்துருவோமோ, டஸ்ட்ல வெளிய போ முடியாதோ, தட் மீன்ஸ் அதனால தான் மாஸ்க் எப்போதுமே நான் போட்டுப்பேன். மாஸ்க் எப்போதுமே போட்டுட்டு தான் வெளிய போவேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே கிராஜுவலா நம்மள நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்கிறோம். நம்மள நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்க தட் மீன்ஸ் ரன்னிங் பண்றோம். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டில அதிகமா இன்வால்வ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வருது. கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரிப்ரேஷன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ லைஃபுக்கும் அதே மாரி தான். ஸோ பெயினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ த்ரூ பண்ணும். அது எந்த பெயினாக இருந்தாலும் சரி தான். அதை விட்டு ரிலீவ் ஆகி வெளியே வராமல், அந்த பெயினை நம்ம அதை பார்த்து பயப்படாம, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேர்ஸியாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் அந்த பெயினை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது கூட தான் வாழ்ந்தாகணும். ஸோ அதனால் அந்த பெயினை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீசிங் விஷயம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதை எப்படி நம்ம இதுக்கப்புறம் அது வராம தடுக்க முடியாது. பட் வந்துடுச்சு. அது கூட நம்ம எப்படி வாழ போறோம்? அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால ப்ராப்ளம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. ஸோ என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? அது கூட எப்படி நம்ம ஃபைட் பண்ணலாம்? அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இது என்னோட ஒரு ஒரு சின்ன ஷேரிங்ன்னு வச்சுக்கங்களேன். தேங்க் யூ. இது மாரி ஒரு வீடியோல பார்ப்போம்.